பழனியில் மாலை ராஜாவாக இருக்கும் முருகப்பெருமான் காலை ஏன் கோவணத்துடன் நிற்கிறார் என்று தெரியுமா? முருகனின் ஆறுபடை வீடுகளில் மிக முக்கியமானதாக பழனி திருக்கோயில் இருக்கிறது. பழனியில் அருளக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு ஞானப்பழம் என்ற பெயரும் உண்டு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதைப் போல பழனிமலை மீது காட்சி தரும் முருகப்பெருமான் தினமும் காலை முதல் இரவு வரை அடிக்கடி தன் கோலத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். காலை தொடக்கத்தில் முருகப்பெருமான் எளிமையின் உருவமாக துறவியின் வடிவில் காட்சி தருகிறார். இது உலக ஆசைகளை துறக்க வேண்டும் என்ற ஆன்மீக செய்தியை உணர்த்துகிறது. இது விழா பூஜை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து காலை 8 மணிக்கு சிறுகால சந்தி, பாலசுப்பிரமணியர் அலங்காரம். இளமையின் தூய்மை, எளிமை ஆகியவற்றை குறிக்கும் இந்த அலங்காரம் பக்தர்களுக்கு மன சுத்தத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. பிறகு 9 மணி அளவில் கால சந்தி, அதுவும் பாலசுப்பிரமணியர் அலங்காரம். இதே தெய்வீக இளமை வடிவில் முருகன் பக்தர்களை அருளால் காக்கும் தருணம் அது. பகல் 12 மணிக்கு உச்சிகால பூஜை, அப்போது வைதிகால் அலங்காரம். இந்த நேரத்தில் முருகன் வேதங்களின் ஆதாரமாகவும் ஞானத்தின் சின்னமாகவும் காட்சி தருகிறார். மாலை 5:30 மணி அளவில் ராஜ அலங்காரம். மாலை வேளையில் ராஜ விக்கிரகமாக செல்வமும் சக்தியும் அரசாட்சியும் கொண்ட மன்னராக முருகன் காட்சி தருகிறார். இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரம். இரவு நேரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த வடிவில் முருகர் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த தினசரி அலங்காரங்கள் வெறும் அழகுக்காக இல்லை, எளிமையிலிருந்து அரசர் வரை உள்ள நிலைகளை குறிக்கிறது. இவ்வாறு தினமும் மாலை வேளையில் ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தரும் முருகப்பெருமான் மறுநாள் காலையில் கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டி வேடத்துடன் காட்சியளிப்பார். என் அலங்காரம் போல உலக வாழ்க்கையும் மாறக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை போலியானது. இன்று உன்னுடன் இருக்கும் பொருள் நாளை உன்னுடன் இருக்கும் என்பது நிதர்சனம் இல்லை. நீ பிறக்கும் போது எதையும் எடுத்து வரவில்லை. அதேபோல் நீ இறக்கும் போது நான் உடுத்தி இருக்கும் கோவணம் கூட வரப்போவதில்லை. நீ எப்படி வந்தாயோ அப்படியே போவாய் என்பதை உணர்த்தும் விதமாக முருகப்பெருமான் கோவணத்துடன் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் நமக்கு சொல்ல வருவது, என் அலங்காரம் போல உலக வாழ்க்கையும் மாறக்கூடியது. இந்த உலகம் நிலையானது இல்லை, ஒரு மாயை. இன்று உன்னுடன் இருக்கும் பொருள் நாளை உன்னுடன் இருக்காது. இன்று உன்னிடம் இருக்கும் செல்வம் நாளை இல்லாமலும் போகலாம். நீ பிறக்கும் போது எதையும் எடுத்து வரவில்லை. நீ இறக்கும் போது உன் உடம்போடு கோவணம் கூட வராது. நீ எப்படி வந்தாயோ அப்படியேதான் போவாய். இதையே நமக்கு உணர்த்துவதற்காக முருகப்பெருமான் கோவணம் மட்டும் அணிந்து ஆண்டி வடிவில் காட்சி தருகிறார். மனிதர்களுக்கு உலக வாழ்க்கையின் உண்மையை புரிய வைக்க முருகன் கொடுப்பது ஞானம். அந்த ஞானத்தை பழம் போல வழங்குவதால் அவருக்கு வந்த பெயர் ஞானப்பழம். இந்த உண்மையை உணர்ந்த ஔவையார் கூட முருகனை பார்த்து பழம் நீ என்று அழைத்தார். மனிதர்களுக்கு உலக வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்த ஞானத்தை பழமாக வழங்குவதால் முருகனுக்கு ஞானப்பழம் என்ற பெயர் வந்தது. தண்டாயுதபாணி என்ற பெயரின் அர்த்தம் தெரியுமா? தண்டம் என்றால் கைத்தடி, ஆயுதம் என்றால் சக்தி. அதாவது முருகப்பெருமான் தன்னை கட்டுப்படுத்தும் சக்தி உடையவன் என்பதே தண்டாயுதபாணி. வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நம்ம மனசை கட்டுப்படுத்தணும். பழனிமலைக்கு செல்ல ஏன் 693 படிகள் ஏற வேண்டும்? பழனிமலை ஏறும் போது நம் உடம்பு மட்டுமல்ல, நம் அகந்தையும் குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு படியும் ஆசையை விட்டு விடுதலை குறிக்கிறது. உயர்ந்த நிலை எளிதாக கிடைக்காது என்பதையும் குறிக்கிறது. அலங்காரம் மாறும், வாழ்க்கையும் மாறும், ஆனால் இறைவன் அருள் மட்டும் மாறாது. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வேல்முருகன் அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.